சேலம் முருகர் கோயிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, இந்த குபேரலட்சுமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப நாள் இந்த குபேரலட்சுமி ஃபோட்டோ வாங்கணும்னு ஆசை. அப்புறம் கந்தசஷ்டி கவசம் புக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு டெய்லி காலையில் நம்ம 5 மணிக்கு எந்திச்சு விளக்கேற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்னலட்சுமி வந்து என் தங்கச்சி வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்கி தந்திருந்தா. அப்புறம் இந்த சாய்ராம் வந்து நீ வச்சுக்கோ மகா, என் தங்கச்சியோடது, நீ வச்சு நல்லா கும்பிட்றில்ல, நீ வச்சு கும்பிடு மகான்னு சொல்லி எனக்கே கொடுத்துட்டா சாய்ராமு. வியாழக்கிழமை நம்ம சாய்ராமுக்கு பூஜை போட்டோம். இது வந்து உலக்கு 35 ரூபா அரிசி போட்டு வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் எல்லாருக்கும் சந்தன குங்குமம் வச்சாச்சு. ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஃபோட்டோவை பார்க்க பூஜரமே அப்படியே மங்களம் நிறைந்த பூஜரமாக இருந்துச்சு. அப்புறம் கந்தசஷ்டி கவசம் நம்மளோட முருகாக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு பாருங்கள். அப்புறம் இந்த லட்சுமி ஃபோட்டோ வாங்கியிருந்தேன். வீடான வீட்டில் இந்த லட்சுமி ஃபோட்டோ வீட்டுக்குள்ளே வந்து மாட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சாஸ்திரப்படி. 30 ரூபா தான்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செஞ்சால் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. சரிங்களா? அப்படியே யூடியூப்பில் தான் பார்த்துருந்தோம். இந்த ஃபோட்டோ வாங்கணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி சேலமில் கிடச்சிச்சு, சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு எப்படி மாட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள் எல்லோரும். சரிங்களா? அப்புறம் அப்படியே அன்னலட்சுமிக்கும் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. புது ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு. தங்கச்சி செலெக்ஷன் சூப்பர். அப்புறம் வழக்குக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டேன். எந்த வழக்காக இருந்தாலும் வழக்கு தானே. அதனால் அந்த ஃபோட்டோவை அங்கே வச்சுட்டு தீபம் பொருத்தி பார்த்தேன். அவ்வளோ அருமையாக அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சுப்பா. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அப்புறம் அப்படியே லட்சுமி ஃபோட்டோவை போய் கதவுக்கு மேலே மாட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்குற மாதிரி மாட்டணும். பாருங்க மாட்டியாச்சு. அதுவும் அவ்வளோ அழகு அம்சமாக இருந்தாங்க. இந்த மாதிரி லட்சுமி எல்லோரும் வாங்கி மாட்டுங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 30 ரூபா தான் இந்த மாதிரி ஃபோட்டோ. சரிங்களா? அப்புறம் இந்த பழைய அன்னபூர்ணி ஃபோட்டோவை எடுத்துட்டேன். சரி எடுத்துகிட்டு நம்ம புது அன்னபூர்ணி இங்கே அடுப்புக்கு பக்கத்தில் சும்மா மாட்டி வச்சுருக்கேன். நாளைக்கு அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து புது அன்னபூர்ணியை வந்து அங்கே மாட்டியாச்சு. அவ்வளோ அழகு. எனக்கு அந்த பிரேம் ரெட் கலர் அமைஞ்சது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் கலர்னாலே நல்ல மகாலட்சுமிக்கு பிடிச்ச கலர் ரெட்டு, க்ரீனு, எல்லோ. சரிங்களா? பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிரேமு குட்டி பிரேமாக இருந்தாலும் லட்சணமான பிரேமாக இருந்தாங்க. அப்புறம் தீபம் ஏற்றி பார்த்தேன், ஒரு பத்தி பொருத்தி சும்மா சிம்பிளாக. அப்புறம் இந்த லைட்டு எங்கள் அம்மா வேண்டானாங்களா. இது வந்து நைட்டு கரண்ட்டு போனால் லைட்டு, ஆனால் ரிப்பேரு, கொஞ்சம் லைட் மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளக்கு மாட்டின்னாங்க. சரி கொடுங்கம்மா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்தேன். இந்த லைட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. சூப்பரில். அப்புறம் அப்படி